நோவினை இடையூறு உள்ளிட்டவைகளிலிருந்து பாதுகாப்புடன் இருப்பதற்கு கூறப்படும் சொல். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்மீது உபகாரம் செய்து கொடிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். அல் குர்ஆன் சூரா 52 வசனம் 27. நம் கண்மணி நாயகம் கூறிய அருள்மொழி: எவரொருவர் ஜும்மா அன்று பகலிலோ அல்லது இரவிலோ மரணித்து விடுவாரோ அல்லாஹ் கபருடைய குழப்பங்களை விட்டும் அவரை பாதுகாப்பான். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ரு ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திருமிதி ஷரீஃப் 1074 ஹதீஸ். ஒரு தடவை பெருமானார் ஹல்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள்: மறைமுகமாக இரண்டின் தீங்குகளை விட்டு அல்லாஹ் எவரை பாதுகாத்து விடுவானோ அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்று கூறியவுடன் அச்சமயம் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அவ்விரண்டு தீங்குகளை எங்களுக்கு அறிவிக்காதீர் என்று பயத்தில் கூறியதும் நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பின்பும் பெருமானார் அவர்கள் அதே வார்த்தைகளை கூறும்போது அம்மனிதரும் அவ்வாறே கூறினார். 3 முறை இதேபோல் ஆனது. பின்பும் பெருமானார் அவர்கள் அதே வார்த்தைகளை கூறும்போது அம்மனிதரை பக்கத்தில் இருந்த ஒருவர் அமைதியாக்கினார். அச்சமயம் அவ்விரண்டு தீங்குகள் நாவும் மர்ம உறுப்பும் என்றார்கள் பெருமானார். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அத்தா இப்ன் யஸ்ஸார் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் முவத்தா ஷரீஃப் 754 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஒரு தடவை நான் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு மனிதரை கண்டேன். யா அல்லாஹ், என் உள்ளத்தின் கஞ்சத்தனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்பவராகவும் அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்காதவராகவும் இருந்தார். அது குறித்து அவரிடம் நான் கேட்டபோது, நான் கஞ்சத்தனமுள்ள உள்ளத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டால் நான் திருட்டிலும் விபச்சாரத்திலும் ஈடுபட மாட்டேன் என்பது மட்டுமல்ல, எந்த பாவ காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்றார். அவர்தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபுல் ஹய்யாஜ் அசதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். ஆதார நூல் ஜாமிஉல் பயான் பக்கம் 3683. இத்தகைய பண்புடையோர்தான் இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் வெற்றி பெறுவார்கள்.